எந்த இடத்துல உட்காந்து படிக்கணும், என்ன டைம்ல படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி படிக்கணுமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்கணுமா, என்ன சாப்பிட்டுட்டு படிக்கணும், இல்ல சாப்பிட்டுக்கிட்டே படிக்கலாமான்னு எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி கம்மி டைம்ல அதிகமா படிச்சு டாப்பர் ஆகலாம்னு நிறைய வீடியோ சோஷியல் மீடியால பாத்துருப்பீங்க, ட்ரையும் பண்ணிருப்பீங்க. இந்த டெக்னிக்லாம் பல பேருக்கு சக்சஸ் ரேட்டும் சில பேருக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. காரணம் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். ஒருத்தருக்கு ஃபாலோ ஆகுற டெக்னிக் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா சக்சஸ் ரேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதனாலதான் என் ஃப்ரெண்ட் மாதிரி நானும் இந்த டெக்னிக்கெல்லாம் சீரியஸா சின்சியரா ஃபாலோ பண்றேன். ஆனா அவனால டாப்பர் ஆக முடியுது, என்னால ஆக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்றவங்களுக்காகவும் இந்த டெக்னிக்லாம் எனக்கு செட் ஆகலப்பா, வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோல நான் சில ஆல்டர்னேட்டிவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ண போறேன். நான் உங்க எஸ்ஜே. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா ஃப்ளோ டைம் டெக்னிக். இந்த ஃப்ளோ டைம் டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னா சில முக்கியமான ஸ்டெப்ஸை நீங்க நோட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க என்ன டாஸ்க் பண்ண போறீங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட், அந்த டாஸ்க்கை நீங்க எந்த டைம்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஸ்டார்ட் டைமை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த டைம்ல முடிக்கிறீங்க அப்படிங்கிற எண்ட் டைமை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் பேஸ் பண்ணி அந்த டாஸ்க்கு நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ண முடியும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டரப்ஷன்ஸ். as human beings நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சோ நீங்க அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளால என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க வீட்ல உட்காந்து படிக்கும் போது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெட்டு கூட உங்களுக்கு விளையாடணும்னு தோணலாம், இல்ல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போன் பண்ணி பேசணும்னு தோணலாம். இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த இன்டரப்ஷன்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணும்போது அடுத்த ஸ்டடி செக்ஷனுக்கு நீங்க உட்காரதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸை நீங்க எடுத்துட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட உட்கார முடியும். இன்டரப்ஷன்ஸ்ல நீங்க படிக்க உட்காரும் போது நிறைய மொபைல் போனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுறது மாதிரி நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா படிக்க உட்காரதுக்கு முன்னாடியே உங்க மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், பேஸ்புக்னு எல்லாத்துல இருந்து லாக் அவுட் பண்ணிருங்க. இல்ல எனக்கு யூடியூப்ல ரெஃபரன்ஸ் வீடியோஸ் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூடியூப்ல இக்னிட்டோ மோட ஆன் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அக்கௌண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான நோட்டிபிகேஷன்ஸும் வராது. சர்ச் பண்ண நினைக்கக்கூடிய டாபிக்கை மட்டும் யூடியூப்ல அந்த டைம்ல சர்ச் பண்ணி படிச்சுக்க முடியும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு படிக்க உட்கார்ந்தா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போன் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மொபைல் போனை ஏரோப்ளேன் மோட்ல போடுறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோ டைம் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ணக்கூடிய டாஸ்கை நோட் பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இந்த டாஸ்க் ரொம்ப ஜெனரலைஸ்டா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கறது உங்களோட டாஸ்கா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா மேக்ஸ் ஹோம்வொர்க் டாஸ்க் 1, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் அனலைஸ் பண்றது டாஸ்க் 2, புது டாபிக்க படிக்கிறது டாஸ்க் 3, பழைய டாபிக்க ரிவைஸ் பண்றது டாஸ்க் 4னு செப்பரேட் டாஸ்கா பிரிச்சுக்கோங்க. இதுல ஒரு டாஸ்கை நீங்க முடிச்ச உடனே ஒரு சின்ன பிரேக் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளோ டைம் டெக்னிக் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ பொமோடோரோ டெக்னிக் பத்தி ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டடி டைம், ஒரு ஃபிக்ஸ்டு பிரேக் டைம் இருக்கும். ஆனா இந்த ஃப்ளோ டைம் டெக்னிக் அப்படி கிடையாது. கோ வித் தி ஃப்ளோ பிரின்சிபல்ல வேலை செய்யுது. சோ நீங்க கோ வித் தி ஃப்ளோல படிக்கிற மாதிரியே கோ வித் தி ஃப்ளோல வந்து பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய டைம் பிரேக்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஒரு சிம்பிள் டிப் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால ஒரு ஒர்க்ல ஜஸ்ட் 25 மினிட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க 40 மினிட்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறீங்கன்னா அந்த பிரேக் 5 மினிட்ஸா இருந்துக்கட்டும். 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க பிரேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க பிரேக் எடுக்கிறீங்கன்னா வந்து ஒரு 12 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஒரு 80 மினிட்ஸ்க்கு மேல நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பிரேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்க பிரேக் டைமை நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிரேக் டைமை நீங்க டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது நான் ஃபாலோ பண்ற செகண்ட் டெக்னிக் தான் சொல்ல போறேன். இதோட பேரு பேட்சிங். இந்த டெக்னிக் பத்தல எனக்கு டைம் சுத்தமா பத்தல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா அதுல நீங்க மல்டிபிள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட ஹோம்ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்கு, கூடவே எக்ஸசைஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பல டாஸ்க் உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ள ஹோம்ஒர்க்குக்கும் தனித்தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஹோம்ஒர்க் அப்படிங்கிற கான்செப்டை ஒரே டாஸ்கா வந்து மர்ஜ் பண்ணி எல்லா சப்ஜெக்டோட ஹோம்ஒர்க்கும் ஒரே டைம்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்ல இந்த டைம்ல தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன்னு இல்லாம எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சோஷியல் மீடியால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாம சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கறத ஒரு செப்பரேட் டாஸ்கா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல மட்டும் சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணுங்க. மீதி டைம் எல்லாம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து ஃபுல்லா லாக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிக நேரம் போன்ல பேசக்கூடிய
ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் ஒரு செப்பரேட் டாஸ்கா வந்துட்டு அலோகேட் பண்ணுங்க. அந்த டாஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. மீதி நேரம்னா உங்க போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க. சோ தட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியும். இதே மாதிரி எக்ஸசைஸ், சாப்பிடுறது, தூங்குறதுன்னு எல்லாத்துக்குமே செப்பரேட் டாஸ்கா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டைம் பத்தல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. அடுத்தது இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு டாபிக்கு ஒரு பேஜ் அப்படின்னு அலோகேட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை நிறைய செக்ஷன்ஸா பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு சப் டாபிக் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சப் டாபிக்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எக்ஸாம் முன்னாடி நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு நிறைய நோட்ஸ் இல்லாம ஜஸ்ட் ஒரு பேஜ்லயே நீங்க ஃபுல் டாபிக்கை நீங்க கவர் பண்ணிட முடியும். அடுத்தது படிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock. இந்த டைம் நம்ம உட்காந்து படிக்கும் போது நம்ம மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, காமா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம வேலை செய்யும். சோ அந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுக்கு கம்மி டைம்ல அதிகமான போர்ஷன்ஸை ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். ஆனா என்னாலலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்திரிக்கிறதே கஷ்டம், என்ன போய் காலைல 4 o'clock எந்திரிச்சு படிக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக் வந்து சொல்றேன். ஒரு பேப்பர் எடுத்து ஒரு மேப் போடுங்க. இந்த மேப்ல நீங்க எந்தெந்த டைம்ல வந்து ரொம்ப ஹை எனர்ஜியோட இருக்கீங்க அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. எந்தெந்த டைம்ல எல்லாம் உங்க எனர்ஜி டிராப் ஆகுது அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. இந்த மேப்பை நீங்க அனலைஸ் பண்ணி ஹை எனர்ஜியா இருக்கக்கூடிய டைம்ல எல்லாம் மட்டும் நீங்க வந்து படிக்க உட்காருங்க. உங்க எனர்ஜி எப்பெல்லாம் டிராப் ஆகுது அப்படின்னு அந்த மேப் காட்டுதோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அதிகமான போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். இது எல்லாம் ஓகேப்பா, நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டிப்ஸ் ஓகே, எனக்கு தான் நோட்ஸே எடுக்க பிடிக்காதே, எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவும் நான் ஒரு டிப் வச்சிருக்கேன். படிக்கும் போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்க வாய்ஸாலே நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எக்ஸாம்க்கு முன்னாடி அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை மட்டும் நீங்க பிளே பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நீங்க ரிவைஸ் பண்ணிட முடியும். அவ்வளவுதாங்க. ப்ரீவியஸ் வீடியோவை இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் அடுத்த 15 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சொல்லிருக்க டெக்னிக்ஸ் அதுக்கு அடுத்த 15 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த 2 டெக்னிக்ஸ்ல எது உங்களுக்கு பெஸ்ட் சூட் ஆகுதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெக்னிக்கை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த எக்ஸாம்ல நீங்களும் டாப்பர் ஆகலாம்.